நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு எப்படி நம்ம அதை அடைவதுன்றதை இந்த வீடியோல கத்துக்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா பாதியில பார்த்துட்டு எனக்கு இது ஓகேங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்க நினைச்சு போயிடாதீங்க. அதனால ஏன்னா அதுக்கப்புறம் தான் சில சூட்சமான விஷயங்கள் அந்த காலத்துல முனிவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமண்டலம் கையில வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க மாஸ்க்குக்கு போனா கூட, மசூதிக்கு போனா கூட, ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி பயந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மாஸ்க்கு மசூதிக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க தண்ணி வச்சு அப்படி வந்து மந்திரம் ஓதி அதை வந்து தெளிப்பாங்க. ஜம்ஜம் வாட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புனிதமான நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில்ல தீர்த்தம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தண்ணீரை வச்சு ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷலா விஷயங்கள் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு டெய்லி தண்ணி குடிக்கிற பழக்கம், காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து அவங்க குடிக்கிற மாதிரி இடத்துல வச்சிருங்க. அவங்க வாட்டர் பாட்டிலை ஊற்றி கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று இந்த தண்ணியை அவங்க கன்சியூம் பண்ணணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு தெரியாமே அவங்க மனநிலை மாறி உங்கள் மேலே ஒரு அன்பு ஏற்படும். இந்த உணர்வு நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த உணர்வு நிலையில் நம்ம இருக்கிறோமோ அந்த உணர்வு நிலை அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சொல்கிற வார்த்தைகளையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. விஷுவலில் வரும்போது கூட அந்த விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. உணர்வு நிலையை முக்கியமாக அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு எப்படி நம்ம அதை அடைவதுன்றதை இந்த வீடியோல கத்துக்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா பாதியில பார்த்துட்டு எனக்கு இது ஓகேங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்க நினைச்சு போயிடாதீங்க. அதனால ஏன்னா அதுக்கப்புறம் தான் சில சூட்சமான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நீங்க எங்க நிறுத்துறீங்களோ அதுக்கப்புறம் சில சூட்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முழுமையா பார்த்தீங்கன்னா அதை முழுமையா நீங்க செய்வீங்க. முழுமையா செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நம்ம முழுமையான பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா முழுமையான செயல்கள் செய்யறோம்னு கேட்டா நமக்கு முடிஞ்ச அளவு செய்யறவங்க, முடிஞ்ச அளவு செய்யறோம். ஆனா முழுமையா பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுலாம் செய்யக்கூடாது. அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அது முழுமையாக நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை செய்யணும். புரியுதுங்களா? அதுதான் முழுமையாக செய்வது. நம்மளால முடிஞ்ச அளவு செஞ்சா அவங்களால முடிஞ்ச அளவு கொடுப்பாங்க. சரி, அதனால முழு வீடியோ பாருங்க. தண்ணீர், நம்ம குடிக்கிற நீர். சாதாரணமா தண்ணீருக்கு வந்து சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தாகத்துக்கு குடிக்கிறோம், ஓகே, குளிக்கிறோம், அப்புறம் நம்ம வாஷ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அதனால தண்ணி வந்து சுத்தப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சயின்டிஃபிக்கா பார்த்தா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் H2O அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் தண்ணீர் கிடையாதுங்க. தண்ணீர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டது. அந்த காலத்துல முனிவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமண்டலம் கையில வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க மாஸ்க்குக்கு போனா கூட, மசூதிக்கு போனா கூட, ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி பயந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மாஸ்க்கு மசூதிக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க தண்ணி வச்சு அப்படி வந்து மந்திரம் ஓதி அதை வந்து தெளிப்பாங்க. ஜம்ஜம் வாட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புனிதமான நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில்ல தீர்த்தம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தண்ணீரை வச்சு ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷலாக விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா தண்ணீருக்கு அவ்வளோ மகத்துவம் கொண்டது. முதல்ல தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இதை எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துட்டாங்க. தண்ணீரை வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தண்ணீரில். சரிங்களா? ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நமக்கு தெரிஞ்சாலும் pH வேல்யூ இந்த வேல்யூ இதுதான் தெரியும். இதை தவிர தெய்வீக இயற்கையாக சூட்சமத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் தண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீர்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ, நல்ல வார்த்தைகளே, தண்ணி சூப்பரா இருக்குப்பா, அழகா இருக்குப்பா, நீ நல்லா இருக்குப்பா, ஐ லவ் யூப்பா அப்படின்னு தண்ணி கிட்ட நல்ல வார்த்தைகள் பேசும்போது அந்த தண்ணீரோட ஸ்ட்ரக்சர் மாறுகிறது. தண்ணீர் கிட்ட போயிட்டு நீ எல்லாம் ஒன்று தண்ணி இதெல்லாம் தப்போ அப்படின்னு சொல்லி நீங்க நல்லதில்லாத உணர்வுகளோட கெட்ட வார்த்தைகளாக பேசும்போது தண்ணீரோட ஸ்ட்ரக்சர் மாறுகிறது. இது ஒரு சின்ன, அதாவது நம்ம ஆக்சுவல் டெக்னிக்கு முன்னாடி ஒரு டெக்னிக், ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு அந்த நம்ம ஆக்சுவல் டெக்னிக்குள்ள போகலாம். உங்க வீட்டில் யார் கூடயாவது ரொம்ப பிரச்சனை இருக்கு, எப்போதான் சண்டை நடந்துகிட்டே இருக்கு, நீங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதாவது நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன், உங்களை அடிமைத்தனம் அப்படி கிடையாது. நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, அதை கேட்க மாட்டேன்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக கண்ணாடி டம்ளர் எடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்ணாடி டம்ளரோட சிறப்பு, கண்ணாடி கிளாஸோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இது வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது, எந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது. அப்படியே இருப்பாங்க. பிளெயினாக இருக்கிறது தான் கண்ணாடியோட சிறப்புத்தன்மை. இப்போ சில்வர் டம்ளர்னா அது வேற வேற தன்மை. மண் குடுவை கூட வேற தன்மை.
ஆனால் கண்ணாடியோட தன்மை வந்து கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி பாட்டிலாம் சொல்கிற மாதிரி அதோட தன்மை என்னென்னா ஸ்பெஷாலிட்டியை எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே வாங்கிப்பாங்க கண்ணாடி. அதனால இந்த கண்ணாடி கிளாஸ் மிகவும் சிறப்பு. இன்னொரு விஷயம், மண் டம்ளர் அது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போட்டால் இதுவும் உடஞ்சிருவாங்க. பட் ஆனால் அது சுத்தப்படுத்த வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பழசு மாதிரி தெரியும். எவர் சில்வர் டம்ளர் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி வாங்கினாலும் சில்வர் டம்ளர் காப்பர் டம்ளர் எது வாங்கினாலுமே அது நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு பழசுனா தெரிஞ்சிடும். ஆனால் கண்ணாடி டம்ளர் நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ண பிறகு நார்மலாக வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா அதே மாதிரி புதுசாக இருக்கும். ஸ்க்ராச்சஸ் பெருசாக எதுவும் இருக்காது. இந்த மாதிரி பல நல்ல தன்மைகள் கொண்டது கண்ணாடி கிளாஸ். அதனால் இந்த பயிற்சி நீங்கள் கண்ணாடி கிளாஸில் தான் பண்ணணும். சரிங்களா? கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் தண்ணி போதும். எடுத்துட்டு ஐ லவ் யூன்னு எழுதிக்கோங்க. சரிங்க? 2 பேப்பரில் எழுதிக்கோங்க. ஐ லவ் யூன்னு எழுதிட்டு கீழே ஐ லவ் யூன்னு எழுதிட்டு அது ஐ லவ் யூ வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கண்ணாடி கிளாஸ் மேலே வச்சுக்கோங்க. நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது கையில் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பெஞ்சில் ஸ்டூலில் எங்கேயாவது வச்சுருங்க, டேபிளில் எங்கேயாவது வச்சுருங்க. இன்னொரு பேப்பரில் ஐ லவ் யூன்னு எழுதுறீங்களா, அந்த ஐ லவ் யூ இங்கே எழுதியிருக்கிறது உள் பக்கமாக கண்ணாடி தண்ணியை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா நல்ல உணர்வோட நல்ல மனநிலையோட நைட்டு வச்சுருங்க. இந்த தண்ணியை டேபிளில் வச்சுட்டீங்க. டேபிளில் வச்சுட்ட பிறகு அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொன்னால் யார் கேட்க மாட்டேன்றவங்களோ, உங்கள் அன்பை யார் புரிஞ்சிக்க மாட்டேன்றவங்களோ, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணியை அவங்கக்கிட்ட கொடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த தண்ணி கொடுங்க. அவங்களுக்கு டெய்லி தண்ணி குடிக்கிற பழக்கம், காலையில் எழுந்துச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து அவங்க குடிக்கிற மாதிரி இடத்துல வச்சுருங்க. அவங்க வாட்டர் பாட்டிலை ஊற்றி கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று இந்த தண்ணியை அவங்க கன்சியூம் பண்ணணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு தெரியாமே அவங்க மனநிலை மாறி உங்கள் மேலே ஒரு அன்பு ஏற்படும். உங்கள் மேலே ஒரு பாசம் கூட வேணாங்க, அன்பு தாங்க முக்கியம். ஏன்னா பாசங்கிறது அது வேற, அன்பு. ஏன்னா அன்புங்கிறது சிவனே அன்புன்னு சொல்லுவாங்கள்ல, அன்பே சிவம்னு சொல்லுவாங்க, அன்பே வெங்கடாஜலபதி எல்லாம் இருக்க போகிறாங்க. அப்போ இறைநிலைங்கிறது அன்பு. அப்போ நம்ம இறைநிலை கூட கனெக்ட் ஆகுது, அன்பு ஏற்படும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்காது, எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். எப்போ புரிதல் இல்லையோ அப்போ தான் அன்பு அங்கே பிரேக் ஆகும், உடையும். அப்போ தான் பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இது நம்ம இன்னும் ப்ராக்டிஸ்குள்ளே போகலைங்க. அதனால ஆரம்பத்திலே சொன்னோம், இது இன்னும் இது வந்து ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன டிப்ஸ். இது இனிமேல் தான் ப்ராக்டிஸ்குள்ளே போக போகிறோம். ஆக மொத்தத்தில் தண்ணிங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயமானது. அந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பயிற்சிக்கும் நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டால் கண்ணாடி டம்ளர் தான், கண்ணாடி கிளாஸ் தான் தேவை. இந்த கண்ணாடி டம்ளரில் இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும். தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை இடது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்குள்ளே போகிறோம். இடது கையில் தண்ணியை வச்சுக்கணும். பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை கூப்பிடுங்க. அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுங்க. உங்களுக்கு குருமார்களை கூப்பிடுங்க. எல்லாருமே கூப்பிட்டு மனசார கூப்பிட்டு நான் இந்த ஒரு பயிற்சி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இந்த பயிற்சி மூலமா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், முக்கியமாக எனக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற நல்ல மன வேண்டுதலோட, நல்ல மன உணர்வோட, நல்ல எண்ணங்களோட அப்படியே ஆரம்பிங்க. சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறீங்களா? இவங்க கூப்பிட்டாச்சு என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்னா உங்கள் வாழ்க்கைக்கு எது உண்மையாக இம்மீடியட்டாக அர்ஜென்ட்டாக அப்படியே ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் தேவைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அது ஏற்கனவே எழுதி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், 10-15 விஷயம்லாம் எடுக்க வேணாம். ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு இம்மீடியட்டாக தேவைங்க, அர்ஜென்ட்டாக இது எனக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன நினைக்கலாம், எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ள எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும், என்னோட பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், நம்ம கோர்ஸுக்கு கிளாஸ்க்கு வரவங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதி வைங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு கண்ணாடி டம்ளரை கையில் உள்ளங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு நிமிர்ந்து உட்காந்து அந்த எனக்கு எது தேவையோ, எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகி கொண்டிருக்கிறது, நான் வந்து மாதம் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா லாபமாக வருகிறதுன்னு வார்த்தை, ஆஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் மட்டும் கிடையாது, உணர்வு நிலை அங்கே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா எனக்கு வருமானம் லாபமாக கிடைக்கிறது. சரிங்களா? எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா லாபமாக கிடைக்கிறதுங்கிறது ஆஃபர்மேஷன். எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கிடைக்கும் போது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வேன்னு பார்க்கறது விஷுவலைசேஷன். எனக்கு வாழ்க்கை நான் 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கும் போது எப்படி வாழ்க்கை, என்னோட மனநிலை எப்படி இருக்கணும் உணர்ந்து பார்ப்பது உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த உணர்வு நிலையில நம்ம இருக்கிறோமோ அந்த உணர்வு நிலை அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சொல்ற வார்த்தைகளையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. விஷுவல்ல வரும்போது கூட அந்த விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. உணர்வு நிலையை முக்கியமா அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க.
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாதம் 10 லட்ச ரூபாய் எனக்கு தேவையானது நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையானது என்னன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி 10 கோடி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? மாதம் 1 கோடி ரூபாய், சாரி 1 லட்ச ரூபாய் சொன்னோம் இல்லையா? 10 லட்சம் சொன்னோமா? சரி. மாதம் 10 லட்ச ரூபாய் எனக்கு வருமானம் லாபமாக வந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. லாபம் வேற, வருமானம் வேற. லாபம்க்கும் வருமானத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சென்டர் வச்சிருக்கிறோம், இதுக்கு வாடகை கொடுக்கறது, இதுக்கான செலவுகள், கரண்ட் பில் கட்டுறது, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பைசா கொடுக்கறது, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் மொத்தமாக சேர்ந்து இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா, இது எனக்கு 5 லட்ச ரூபா செலவாகுது, 5 லட்ச ரூபா போயிட்டு பேலன்ஸ் 5 லட்சம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு லாபம். புரியுதுங்களா? அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ? 10 லட்ச ரூபா அப்படின்னா என்னுடைய இந்த செலவுகள், எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லாமே போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் லாபம். வருமானம்ங்கிறது இந்த செலவுகளை சேர்த்து மொத்தமாக வரக்கூடியது வருமானம். அந்த செலவுகள்லாம் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது லாபம். அதனால நான் என்ன கேட்குறேன்? லாபமாக எனக்கு 10 லட்ச ரூபான்னு கேட்குறேன். சரிங்களா? அப்போ எனக்கு லாபமாக 10 லட்ச ரூபாய் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, மாதம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உணர்வு நிலைக்குள்ள இருந்து, அப்போ நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்பா மாதம் 10 லட்ச ரூபாய் கிடைச்சிட்டு இருக்குப்பா. இப்போ அதுக்கான ஐடி ஃபைல் பண்ணணும், அந்த அந்த தன்மைகள்லாம் உள்ளுக்குள்ளே ஓடும். ஐடி ஃபைல் பண்ணுறோம், ஓகே சூப்பர். ஐடிக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டுறோம், ஓகே டன் சூப்பர். நமக்கு இந்த செலவு அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ மாதம் 10 லட்ச ரூபாய். அடுத்து நம்ம வாழ்க்கை எப்படி உயர போகிறது? நம்ம வந்து வேற ஒரு கார் வாங்குகிறோம், இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுறோம், ஒரு பில்டிங் கட்டி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த பணம் எடுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி உணர்வு நிலை இருக்கு பாருங்க, அது விஷுவலைசேஷன், ஆஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. அந்த உணர்வு நிலைக்குள்ள இருந்து அப்படியே அமைதியாக கண்ணு மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம், சரிங்களா? அப்படியே அமைதியாக உட்காந்து அதை உணர்ந்து கொண்டே இருங்கள். அந்த உணர்ந்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நிலைக்கு அப்புறமா உங்களுக்கே தோணும், ஒரு நல்ல உணர்வு நிலை மாறி மாறி வரும்போது உங்களுக்குள்ள தோணி உங்களோட ரைட் ஹேண்டை இது மேலே மூட ஆரம்பிப்பீங்க. கண்ணாடி கிளாஸில் மூடுவீங்க. அப்படியே மூடி அமைதியாக இப்படி மூடி வச்சுப்போங்க. இது கையில் தான் வச்சுருக்கணும். இந்த கிளாஸை மூடி அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து அப்படியே அந்த உணர்வு நிலைக்குள்ளே போய்கிட்டே இருங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும்னு தோணும். அந்த தண்ணியை 2 கையால் பிடிச்சிக்கோங்க. ஒரு அன்பா அப்படி 2 கையால் அணைச்சி பிடிச்சிக்கோங்க. அந்த கண்ணாடி டம்ளரை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக என்ன பண்ணுங்க, இப்போ குடிச்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக சிப் பண்ணணும் தண்ணியை. இப்போ குடிச்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக அந்த சிப் பண்ணிட்டு அதை வந்து வாய்க்குள்ள சலைவா கூட சேர்த்து, நம்ம என்ன உணர்வு நிலையில் இருக்கிறோம்? எனக்கு மாதம் 10 லட்ச ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, லாபம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு நிலையிலேயே அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போய் அப்படியே இறங்குது. தண்ணி உள்ளுக்குள்ளே போய் இறங்கும்போது ஒரு செல்லுக்குள்ளேயும் போய் சேருது. என்னோட எனர்ஜி பாடிக்குள்ளே வந்து சேருது, என்னோட மனநிலைக்குள்ளே போய் சேருது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி, இப்போ ஒரு 1/2 லிட்டர், ஒரு 200 ml தண்ணி இருக்குங்க. அது 200 ml தண்ணியை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ் அந்த தண்ணியை குடிக்கணும். இப்போ நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. எனர்ஜைஸ் பண்ணுற தண்ணியை நம்ம அப்படியே லபக்கில் அப்படி சிலர் எப்படி குடிப்பாங்கன்னா, அப்படி வாயை திறப்பாங்க, நல்லா அண்ணாந்து அப்படி ஊற்றுவாங்க, நேராக கிட்னிக்குள்ளே போயிடும், கால் பேட்டருக்குள்ளே போயிடும், லிவருக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நீங்கள் சலைவா கூட சேர்த்து அப்படியே உள்ளுக்குள்ளே பொறுமையாக தண்ணி குடிக்கும் போது அந்த உணர்வு நிலை ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அந்த தண்ணி அந்த உணர்வு நிலையோடு மறுபடியும் குடிக்கும் போது நீங்கள் நினைச்சது சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க, தண்ணி குடிச்சோன்னா காலையில் பணம் வந்துருமா? அப்படி கிடையாது. அந்த வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகணும், எந்த இடத்துல எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கும், அந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த பிஸ்னஸ் எனக்கு பண்ணுறதுக்கு, அந்த விஷயம் எனக்கு சக்ஸஸ் அடைகிறதுக்கு நான் என்ன கற்றுக்கணும் அதை நான் கற்றுக்க ஆரம்பிப்பேன், அதை நான் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மனநிலைக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இது நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் எனக்கு லேண்ட், எனக்கு சொத்து நிறையா இருக்குங்க, அது வரமாட்டேங்குது, சொத்து பிரச்சனையாக இருக்குது, எந்த மாதிரி, அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துக்கோங்களேன், அது முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் நிறைவேற ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ரொம்ப நாளாக இல்லைங்க, எனக்கு இப்போ தாங்க இந்த ஆசை வந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன உணர்வு நிலையில் இருப்பீங்களோ அந்த உணர்வு நிலையில் இருந்து இந்த தண்ணியை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை முழுமையடையும். உங்களுக்கு தேவையானது முழுமையாக கிடைக்கும். இதை முழுமையாக செய்யணும். இதை முக்கியமாக எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து இந்த தண்ணி அதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு அந்த தண்ணியை குடிச்சுட்டு நீங்கள் படுங்க.
இப்போ நைட்டு ஃபுல்லாக அந்த உணர்வு நிலைக்குள்ளேயே நம்ம இருப்போம். அதில் ஒரு தனியான எனர்ஜி கிடைக்கும். தண்ணி குடித்தாலும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். காலையில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. இது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்கள் அன்பாதாரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து முக்தி நிலை அடைகிறதுக்காக கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அது குடிக்க குடிக்க உங்களுக்கு அந்த நிலை மாற ஆரம்பிக்கும். அதனால இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும் தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் முழுசாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முழுமையடையும். வாழ்க வளமுடன்.